வேண்டும். அநீதியிலே நடக்கக்கூடாது. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுவது. தேவனுடைய ராஜ்யத்தில் தீமை இல்லை, அங்கு அசுத்தம் கிடையாது, பாவம் கிடையாது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். நீதி என்பது பாவத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு மனம் திரும்பி நீதியிலே நடப்பது. தேவன் நல்லவர், நன்மை செய்கிறவர். அவர் நியாயத்திருக்கிற, நம்மை நியாயத்திருத்து நம்மை நரகத்தில் தள்ளுகிற தேவன் அல்ல. நம்மை எப்போதும் மன்னித்து நேசித்து அரவணைக்கக்கூடிய தேவன். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்டாமல் இருக்கிற தேவன். மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அகற்றுகிற தேவன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 103, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால உன் வாயை திருப்தியாக்கி உன் வயது கழுகுக்கு சமமாக திரும்ப வாழ வைத்த போல மாற்றுகிறார். இதுதான் கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இது என்னுடைய செய்தி அல்ல, கர்த்தருடைய செய்தி. இது கர்த்தருடைய வார்த்தை. மனுஷனுடைய வார்த்தை காயங்களை கட்டாது, கர்த்தருடைய வார்த்தை காயங்களை கட்டக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.